ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு ஷேயாஸ் கி துனியா. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? அல்ஹம்துலில்லாஹ், we all are doing good. இந்த வீடியோவில் வந்து ஷாப்பிங் போகணும் அண்ட் ரெஸ்டாரண்ட் போனது அண்ட் ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஒன்று அட்டன் பண்ணியிருந்தோம். ஸோ எப்படிலாம் போச்சு எங்கள் டேஸ்ன்னு சொல்லிட்டு என்னுடைய ட்ராவல் பண்ணி இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், இன்ட்ரெஸ்டாகவே இருக்கும். சாட்டர்டே ஈவினிங் போல் லன்ச் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஈவினிங் போல் கிளம்பி கொஞ்சம் ஷாப்பிங் பர்ச்சேஸ் பண்ணுற வேலை இருந்துச்சு. ஸோ அதனாலவே ஃபஸ்ட்டு கிளம்பி போயிட்டோம். அதுவும் இல்லாமல் அன்றைக்கி என் மம்மி டேடிக்கு ஆனிவர்சரி 27 ஏப்ரல். ஸோ அன்றைக்கி ஆனிவர்சரி இருந்ததுனால நாங்கள் காலையிலேருந்து ட்ரீட் கேட்டுட்டு இருந்தோம். ஸோ ரெண்டுமே ஒன்றா முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஈவினிங் டைமில் போயிருந்தோம். அங்கே போனதே ஆனந்தம் தான் ஃபஸ்ட்டு போயிருந்தோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லுக்காக இருந்துச்சு. என்னடான்னு பார்க்கல, எதுவுமே இல்லையே ஃபங்க்ஷனு, அப்படி ஏதோ ப்ரோக்ராம் இல்லையேன்னு பார்க்கல, சம்மர் சேலுக்கு இந்த டெக்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆனந்தத்தில் வந்து சம்மர் சேல் போயிட்டுருக்கு அண்ட் கேம் சென்டர்ஸில் வந்து கேம்ஸ் வச்சுருக்காங்க. கரோட்பட்டி அது நம்ம டிவியில் தான் பார்த்துருந்தோம், அங்கேயும் அதை வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் யாராவது இந்த சம்மர் சேல்ஸில் பர்ச்சேஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆனந்தம் போகலாம். ஆனந்தம் மட்டும் இல்லை, நிறையா ஷாப்பில் இந்த சம்மர் சேல்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இந்த சேல்ஸ் ஆஃபர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக கிட்ஸ்க்கு அங்கே ட்ரெஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த சம்மருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி காட்டனில் கேர்ள் பேபிக்கும் இருக்குது, பாய் பேபிக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் அக்கார்டிங் நீங்கள் இதை விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அங்கேருந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு பில் போட்டுட்டு வரக்குள்ளே நம்ம குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு நம்ம வாங்கினோம்னா நம்ம காம்ப்ளிமெண்ட்ரியாக அங்கே கிஃப்ட் தராங்க. ஸோ நான் வந்து கிட்ஸ் கலெக்ஷன் போனதுனால எனக்கு இந்த மாதிரி டாய்ஸ் ஐட்டமாக கொடுத்தாங்க. கீழே வந்து இந்த சாரீஸ், சுடிதார்ஸ் அந்த மாதிரி நம்ம எடுத்தோம்னா அதுக்கு டிஃபன் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி வெசல்ஸ் மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் நாங்கள் எடுத்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி தேடிட்டு இருந்தாங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து செஸ் எடுத்து கொடுத்தாங்க. செஸ் எங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டோம், ஏன்னா ஆல்ரெடி நம்ம வீட்டில் 2 செஸ் இருக்குது பெருசாக. அது இல்லைன்னா இது வாங்கிக்கவங்க சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம். இது நம்மள்ட்ட இல்லை, அது நேம் எனக்கு சரியாக தெரியல, அந்த ரவுண்டாக வச்சு விளையாடுவோம்ல. ஸோ இது கொடுத்துருந்தாங்க, இதுவும் எடுத்து வச்சாச்சு. அப்புறமா சொன்னோம் இதுவும் வேணாம், ஏன்னா பேபி இருக்கா இல்லையா, சப்போஸ் அதை நம்ம கேர்லெஸ்ஸாக வச்சுட்டோம், வாயில் வச்சோன்னா ரிஸ்க் தான். அதனால் ஸ்மைலி பால் அங்கே இருந்துச்சு அண்ட் ஸ்கிப்பிங் இப்போ கண்டிப்பாக தேவைப்படுது வீட்டில். ஸோ அதை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அதை வாங்கிட்டோம். அதை முடிச்சுட்டு ஆனந்தத்துக்கு பக்கத்துலேயே 2 ஷாப் இருக்கும். இந்த மாதிரி 200 rupees or 150 rupeesக்கு வந்து செப்பல்ஸ் இருக்கும். ஸோ அங்கே வந்து என்னோடய சிஸ்டர்ஸ் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தாலுங்க செப்பல் வாங்கணும்னு சொல்லிட்டு அதையும் வாங்கி முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் போனது வேறு என்ன ட்ரீட் தானே முக்கியமாக இன்றைக்கி போனது. ஸோ மம்மி ட்ரீட் வைக்கிறதுக்காக மீட் அண்ட் ஈட் போயிருந்தோம், ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். இங்கே நீங்கள் ஃபேமிலியாக போய் சாப்பிட்லாம். அங்கே வந்து ஹலாலாக தான் இருக்குது எல்லாமே சாப்பிட்றது. ஸோ அங்கே நீங்கள் போய் சாப்பிட்டிங்கன்னா ஒரு ஃபேமிலியோட ஒரு கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும், என்ஜாய் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கும். மைல்டான சவுண்டும் உங்களுக்கு பேக்ரவுண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் பாட்டுக்கு உங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஸோ அன்றைக்கி நாங்கள் அங்கே தான் போயிருந்தோம். இங்கே வந்து ஃபஸ்ட்டு போனது வந்து என்னோடய பேபி பார்ன் ஆகி ஃபியூ டேஸ்லேயே அப்போ என்னோடய ஹஸ்பண்டும் இருந்தாங்க, டேடியும் இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் 1 day போயிருந்தோம். நெக்ஸ்ட்டு இப்போ தான் போகிறோம். ஏன்னா நடுவில் எப்பயும் நம்ம அடிக்கடி போகிற மாதிரிலாம் டைம் இருக்காது, அடிக்கடி போகவும் முடியாது. அங்கே போயிட்டு மெனு கார்டு பார்த்துட்டு என்ன ஆர்டர் சொல்லணுமோ சொல்லிட்டு உட்காந்து, அதுவும் கன்ஃபியூஷனாக இருக்கும். நீ என்ன வாங்குற, நான் என்ன வாங்குறேன்னு கேட்டுடு. ஏன்னா இந்த சிப்ளிங்ஸ் இருக்கிறதுலையே அப்படி தான், நீ என்ன வாங்குற, நான் என்ன வாங்குறேன், ஏன்னா நீ வாங்குறது நான் வாங்கக்கூடாது, அப்படிலாம் ஒரு இதோட இருக்கும். ஏன்னா அப்போ தான் எல்லாமே டேஸ்ட் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒன்று ஆர்டர் பண்ணிட்டோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அண்ட் வந்து சிக்கன் பாப்கார்ன். இது வந்து என்னோடய சிஸ்டர் தான் ஆர்டர் பண்ணியிருந்தா. அவளுக்கு மற்றபடி அவள் நிறைய சிக்கன்லாம் அப்படி சாப்பிட மாட்டாள். இது கொஞ்சம் சின்னதாக இருக்கனால கிறிஸ்பியாக இருக்கிறனால இதை மட்டும் வாங்கி சாப்பிட்டுப்பா. செகண்ட் வந்து இந்த சிக்கன் ஃபிங்கர் ஃப்ரைஸ் இருந்துச்சு. இது வந்து காம்போவில் நாங்கள் ஆர்டர் போட்டது, பர்கர் காம்போவில். ஸோ இதை மட்டும் தனியாக கொண்டு வந்து கொடுத்தோன்னே, ஏன்னா இதை மட்டும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, இது நாங்கள் ஆர்டர் பண்ணவே இல்லையா அப்படின்னு நாங்கள் யோசித்தோம். இல்லை, நீங்கள் ஆர்டர் வந்து காம்போ பண்ணியிருந்தீங்க, பர்கர் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு லேட் ஆகுது, அதனால ஃபஸ்ட்டு கொண்டு வந்து இது வச்சுட்டோம் அப்படின்னாங்க. அப்போ தான் மெனு கார்டை நான் திரும்ப அகெயின் பார்க்குறேன். ஓகே இதோட இது இருக்குது, ஏன்னா நான் அதை பார்க்கவே இல்லை, வெறும் கோக் அண்டு பர்கர் தான் நினச்சிக்கிட்டேன். ஸோ அடுத்த பர்கரும் வந்துடுச்சு. ஸோ ஆளுக்கு ஒன்று அவங்கவுங்களுக்கு பிடிச்சது மாதிரி வாங்கி அண்ட் ஷேர் பண்ணிப்போம். நீ ஒன்று வாங்கினா நான் ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே ஒரே மாதிரி வாங்கினா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒன்று வாங்கி எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அடுத்த லாஸ்ட்டு வந்து சாக்லேட் ஃப்ராப்பி அதுவும் ஆர்டர் பண்ணிட்டேன். அண்ட் மொஜிட்டோ என்னோட சிஸ்டர். ஆக்சுவலி மொஜிட்டோ சாப்பிட்ணும் குடிக்கணும்னு ரொம்ப ஆசை. எனக்கு அந்த கேஸ் ஐட்டம்ஸ்லாம் நான் சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டதே இல்லை, குடித்ததே இல்லை, எனக்கு பிடிக்காது. பட் ஆசை அந்த மொஜிட்டோ குடிக்கணும் அப்படின்னு. அங்கேருந்து சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் எம்டி பண்ணியாச்சு. வந்தது எல்லாத்தையும் டக்குன்னு சாப்பிட்டுட்டு
பில்லை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. கிளம்பி ஆட்டோ வந்தோடனே நாங்கள் ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தால் பெரிய வேலையே இருந்துச்சு. நம்ம வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் கிஃப்ட் ரேப் பண்ணும். 2வது வந்து என்னோடய டாட்டருக்கு இன்னும் நான் ஒரு ட்ரெஸ்ஸு கூட எடுத்து வைக்கல, எனக்கும் எடுத்து வைக்கல. வீட்டில் அப்படி அப்படியே வேலை இருந்துச்சு. வந்து ஃபஸ்ட்டு என் டாட்டருக்கு நான் ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ அவளுக்கு வந்து இந்த ஃப்ராக் தான் நான் எடுத்து வச்சேன். இந்த ஃப்ராக் வந்து என்னோடய மம்மி தான் ஸ்டிச் பண்ணாங்க. நான் அதுக்கு ஹேர் பேண்ட் நமக்கு எடுத்து வைக்கிறோமோ இல்லையோ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு எடுத்து வச்சுட்டாலே ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு காமனாக இதுக்கு ஷூ. இந்த ஷூ வந்து நான் மஸ்கட்லேருந்து வரக்குள்ளே அங்கேயே தான் வாங்கிட்டு வந்தது. அது அப்போ அவளுக்கு ஃபிட்டாக இல்லை, இப்போ தான் அவளுக்கு கரெக்டாக இருக்கு. என்னமோ இப்போ சைஸ்க்கு வாங்கின மாதிரி கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அதையும் மேட்சாக எல்லாத்தையும் போட்டு விட்டாச்சு. இதுதான் அவங்களோட ட்ரெஸ். இது நெக்ஸ்ட் டே மார்னிங் சண்டே. எங்கேயாவது போகிறதா இருந்தால் சீக்கிரம் எந்திரிக்கணும் தான். இப்போல்லாம் டாக்டர் இருக்கிறதுனால இன்னமும் சீக்கிரம் கிளம்புற மாதிரி இருக்கும். ஏன்னா அவளுக்கு எல்லாமே எடுத்து வைக்கணும், எக்ஸ்ட்ரா டயப்பர் எடுத்து வைக்கணும், கிளாத் எடுத்து வைக்கணும், ஹேண்ட் டவல் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய எடுத்து வைக்கிற வேலையாக இருக்கும். எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்குள்ளே 2 பூனை இருந்துச்சு. அதில் ஒயிட் கலர் பூனை பார்க்க என் ஃப்ரெண்டு ஒருத்தி துபாயில் இருக்கான். ஸோ அவள் ரூம் கிட்டே ஒரு பூனை இருக்கும்னு சாண்டின் நேம் வச்சுருக்கா. அதுக்கு எனக்கு டக்குன்னு பார்க்க அது மாதிரியே இருந்துச்சு. என்ன சாண்டி நீ இங்கே வந்துட்டியான்னு சொல்லிட்டு அதில் கேட்டுக்கிட்டே தான் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அடுத்த பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணிவிட்டு கிளம்பிட்டு டாக்டரை கிளப்பிட்டு நாங்களும் கிளம்பிட்டு போயிட்டோம். என்னோடய இன்லாஸ் ஃபேமிலி ஃபங்க்ஷன் தான் இன்றைக்கி. அங்கே போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் வேனுக்காக. வேன் வந்து போயிட்டு ரிட்டர்ன் வருது. நான் வேன் சொன்னேன்னே வேனெல்லாம் போய் எனக்கு இயர்ஸ் ஆகுது. நான் லாஸ்ட்டாக காலேஜ் படிக்கிறப்ப தான் வேனில் போன மாதிரி எனக்கு ஞாபகம். அதுக்கப்புறம் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, எந்த ஒரு சிச்சுவேஷனும் அமையலை. ஸோ அதான் லாஸ்ட்டு. என்ன ஃபங்க்ஷன்னா அவங்க பேபிக்கு வந்து நேம் செரிமனி வச்சுருந்தாங்க. அந்த பேபிக்காக நிறைய துவா கேளுங்க இன்ஷா அல்லாஹ். அந்த பேபிக்காக மட்டும் இல்லை, எல்லா பேபிஸ்க்காகவும் நிறைய துவா கேட்டுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். அழகாக இருந்துச்சு. அழகாக ஸ்டேஜ்லாம் டெக்கரேட் பண்ணி நல்லா நீட்டாக இருந்துச்சு. அப்படியே எல்லாத்தையும் பேசிட்டு உட்காந்தோம். எல்லாம் ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. ஃப்ரெண்டும் வந்திருந்தாங்க, என்னோடய காலேஜ் ஃப்ரெண்டு வந்திருந்தா. அவள் வந்து எங்கள் இப்போ இந்த இன்லா ஸ்வீட் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்கன்னா அவங்க வீட்டுக்கு ரொம்ப க்ளோஸ், ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரியே ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. ஸோ எனக்கும் ஃப்ரெண்டு வேறு பார்த்தது ரொம்ப ஹாப்பி. வந்தோடனே ஹக் பண்ணிவிட்டு அவளுக்கு ஒரு பேபி இருக்குது. ஸோ மஷாலா ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த டேவே. அதை முடிச்சுட்டு அதுக்கடுத்து எங்களுக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு வரும்போதே அந்த ஃபங்க்ஷன் செகண்ட் ஃபங்க்ஷன் வந்து அட்டன் பண்ண போயிட்டோம். இது என்னென்னா மேரேஜ் ஆகி பால் காய்ச்சுவாங்க இல்லையா, சில மெம்பர்ஸ் 5th டே 3rd டே. ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து அன்றைக்கி பால் காய்ச்சின நாளாக இருந்துச்சு. ஸோ அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போயாச்சு. அங்கே போயிட்டு வந்து செம்ம டயர்டு. ஒரே நாளில் 2 ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணும் அப்படின்னா யோசிச்சுக்கோங்க எப்படி இருக்கும்னு. வரத்துக்கு நைட் போல் ஆயிடுச்சு. வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போன்னு பார்த்தா ஏன் டாக்டர் ரெஸ்ட் எடுக்கவே இல்லை. அவங்க அப்போ தான் செம்ம ஆக்டிவாக இருக்காங்க, விளையாடணும் ஏதாவது மூமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. சரி இந்த சேர்லையாவது உட்காரச்சோம். ஏன்னா அங்கே எங்கே ஓடிக்கிட்டே இருக்காளா, முடியல, ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால. இப்போ அவள் ரைம்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தான். அந்த ரைம்ஸ் வந்து பாருங்கள், பிரேக் வந்துருச்சான். அவள் என்னை திரும்பி பார்ப்பா அந்த பிரேக்கை ஸ்கிப் பண்ணுறதுக்காக. பாருங்கள், இந்தமாரி எப்போ ரைம்ஸ் வச்சாலும் அந்த ஸ்கிப் பண்ணுறதுக்கு இந்த பிரேக் மட்டும் வந்துட்டாலே பார்ப்பாங்க, என்ன சிக்னல் கொடுப்பாங்க, ஸ்கிப் பண்ணு, என்ன இன்னும் வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு. ஸோ அதை ஸ்கிப் பண்ணி வச்சுட்டு பால்லாம் கொஞ்சம் சூட் பண்ணுற வேலை இருந்துச்சு. நல்ல வேலை பால் சிஸ்டர்ஸ் வீட்டில் இருந்தாங்க. பால் சூடு பண்ணால் மறந்துட்டாளுங்க போல். பயத்தோடு தான் அம்மா வச்சாங்க, வீணாக போயிடுச்சா என்னன்னு. அல்ஹம்துலில்லாஹ் நல்லா தான் இருந்துச்சு. அதையும் சூட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த இந்த கருவிடம், இதோட ரெசிபி ஒரு ஸ்மால் கிளீமாக பார்த்துடலாம். சின்ன வெங்காயத்தை நல்லா சின்ன சின்ன பீசஸில் கட் பண்ணிவிட்டு அதில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நைட்டுக்கு அப்படியே விட்டுட்டு மறுநாள் இதை என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுட்டு வந்து அதில் கொஞ்சம் இன்க்ரீடியன்ட் மசாலா எல்லாம் போடணும். ஸோ இதில் என்னென்ன போட்டாங்கன்னா, இது மம்மி தான் ப்ரிப்பேர் பண்ணது. இது என்னது, வெந்தயம், ஃபெனுக்ரிக் வெந்தயம் போட்டாங்க, கடுகு அண்டு சீரகம். இதெல்லாம் வந்து சம் ஆஃப் மெஷர்மெண்ட்டில் எடுத்துட்டாங்க. எல்லாமே 50 கிராம்ஸ் வந்து எடுத்துக்கிட்டாங்க. வெள்ளை உளுந்து சின்னதாக இருக்கும்ல, அந்த வெள்ளை உளுந்து, பூண்டை வந்து உரித்து அதை வந்து கொஞ்சமாக அரைச்சி போட்டுக்கிட்டாங்க. தண்ணி ஊற்றிடக்கூடாது, லைட்டாக அரைச்சி. அதேமாதிரி கருவேப்பிலை வந்து பாதி கருவேப்பிலையை வந்து முழுசாக எடுத்துக்கிட்டு பாதி கருவேப்பிலையை வந்து இந்தமாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. பேஸ்ட் மாதிரி இல்லை, சும்மா லைட்டாக நம்ம கிரைண்ட் பண்ணிப்போம்னா அந்த மாதிரி. அது கூடவே பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஹேண்ட் ஆட்டியே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம அன்றைக்கி நைட் அப்படியே விட்டுட்டு மறுநாள் வெயிலில் 2 to 3 hours நல்லா வெயில் படுற மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு வந்து அன்றைக்கே வந்து நீங்கள்
கேஸ்டர் ஆயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு லட்டு மாதிரி மேக் பண்ணிக்கோங்க. கையாட்டி நல்லா பிடிச்சி எடுத்துப்போமா, அந்தமாதிரி இந்த மாதிரி எல்லாத்தையுமே எவ்வளோ நீங்கள் குவான்டிட்டி படுறீங்களோ எல்லாத்தையும் நல்லா பிடிச்சி எடுத்து மறுநாள் வெயிலில் வச்சு எடுத்து இது 2-3 நாளைக்கு இது கண்டினியூ பண்ணணும். திரும்ப பிடிச்சி அது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் அந்த உருண்டை வந்து நல்லா ட்ரை ஆகி அது நல்லா காயிற பதம் வர வரைக்கும் நீங்கள் அதை வெயிலில் வச்சு டெய்லி எடுத்துகிட்டே இருக்கணும். இது நம்ம ஜஸ்ட்டு தாளிப்புக்கு தானே அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த தாளிப்புக்கு போடுறதே வீடே மணக்கும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் பண்ணாதவங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு உங்களுக்கு சீக்கிரமாகவே ரெடியும் ஆகிடும். அந்த அளவுக்கு வெயிலாக இருக்குது. அப்புறம் அன்றைக்கி ஃபங்க்ஷனுக்குலாம் போயிட்டு வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதான் ரைம்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்களா என் டாட்டர். சரி டின்னருக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு லைட்டாக சாப்பிடுவோம், ஹெவியாக சாப்பிட்டது ஒரு மாதிரி சொல்லிட்டு அன்றைக்கி நான் வந்து ரவா தோசை தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ பேட்டர் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டு சட்னி வந்து வதக்கி வச்சுட்டு அடுத்த மம்மி வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. தோசை ஊற்றுறதா சட்னி வந்து கிரைண்ட் பண்ணி எடுக்கிறதும். ஸோ ரவா தோசை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் சொல்லப்போனால். ஆனால் வீட்டில் தங்கச்சிங்களா ரவா தோசையா அப்படிம்பாளுங்க. அவளுக்கு அந்த கடுகு ஜீரகம் கருவேப்பிலை எதுவுமே இல்லாமல் இருக்கணும். ஸோ அவ்வளோதான் சாப்பிட்டுட்டு படுத்தாச்சு, எப்படா படுப்போம் அப்படின்னு இருந்துச்சு. அப்போயும் கொஞ்சம் நேரம் மேடம் வந்து ரைம்ஸ் பார்க்கணுன்னு சொல்லிட்டு ரைம்ஸ் பார்த்துட்டு அவங்க டேடிகிட்ட பேசிட்டு 2 பேரும் கொஞ்சிட்டு படுத்தாச்சு. இதோட இந்த vlog-ஐ கம்ப்ளீட் பண்ணிக்கலாமா? இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் vlog-ல மீட் பண்ணலாம். ஹேவ் எ குட் டே.